அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட அதிரடியான மாறுதல் ஏற்பட போகிறது? வேகமெடுக்கும் ராசியின் அதிபதியான வக்ர குருவின் பயிற்சியால் எந்த 6 ராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான நன்மை நிறைவாக கிடைக்க போகிறது. அதில் உங்கள் ராசியான தனுசு ராசி உள்ளதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியான குரு பகவான் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாகவும் இருக்கிறார். வானியல் அரசன் என்றும் நவகிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவை எந்த ஒரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அது மட்டுமல்லாது சில கிரக நிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுத்தாலும் கூட அவை தவறான வழியில் வருவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. ஆனால் குரு ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்வில் கொடுக்கக்கூடிய செல்வ வளங்கள் அனைத்தையும் நேர்வழியிலும் தன்னிகரற்ற முறையில் வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை வலுவாக பெற்று தருகிறாருங்க. எனவேதான் வானியல் அரசன் என்றும் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் ராசியின் அதிபதியான குரு அழைக்கப்படுகிறார். அவருடைய பயிற்சி என்பது முக்கியமாகவும் உன்னிப்பாகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது என்றால் இதற்கு மிக முக்கிய காரணம் இது ஒன்று மட்டும்தான். எனவேதான் குருவினுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் அற்புதமான மாறுதல்களையும் சிறப்பான பலன்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி ருணரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய 6இல் நேர்கதியில் வலம் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்பட்டது. தற்போது அவர் வக்ரம் பெற்று பஞ்சமஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை நோக்கி நகர்வதால் நல்ல மாறுதல் மிக வலுவாக உண்டு. இந்த வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக எந்த 6 ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மை கிடைக்க போகிறது என்று பார்க்கும்போது, வக்ரம் பெறும்போது குரு பகவான் பொதுவாக இந்த இடங்களில் வக்ர குருவால் நிறைந்த நன்மையும் யோகங்களும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது 3, 5, 6, 8, 10, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ராசிகளாக பார்க்கப்படுவது மீன ராசி, மகர ராசி, தனுசு ராசி, துலாம் ராசி, சிம்ம ராசி மற்றும் மிதுன ராசி ஆகிய 6 ராசிக்காரர்கள் உள்ளன. அதில் உங்களது ராசியான தனுசு ராசியும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சாதகமற்ற இடத்தில் வக்ரம் பெறுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தர போகிறாருங்க. எனவே எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் மற்றும் மகிழ்ச்சியான தித்திப்பான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இனிதே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பல தடுமாற்றங்கள் தடைகள் அனைத்தையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் திகழ்கிறார். அவர் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பதிகிறது. தனஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை பதிவதால் தொழில் ரீதியாக ஏற்பட்டு வந்த பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். சனி பகவானும் 3இல் வக்ரம் பெற்றிருந்த சூழ்நிலையில் அவர் மிக வலுவாக நவம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று 3ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அக்டோபர் 15 முதலே ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று சுமார் 4.5 மாதங்களுக்கு மேலாக வலம் வர போகிறாருங்க. எனவே எதிர்பார்க்கக்கூடிய பல அதிரடியான மாறுதல்கள் இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகமும் சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. நீண்ட காலமாக இருந்த பல பிரச்சனைகள், விரய செலவுகளை சந்தித்து வந்த நிகழ்வுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்தபடி திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகமும் திருப்திகரமான சூழலும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு என்பதை
திட்டவட்டமாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக அமையும். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் உங்களை தேடி வரும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு என பல விஷயங்கள்ல வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இதை சனி, குரு மட்டுமல்ல பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை, வியாபாரத்துறையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திக்கக்கூடிய கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் போன்றவை முறியடிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. நீங்கள் நினைத்தபடியே பல கிரகநிலைகள் தங்களுக்கு சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் ஒரே நேரத்தில் பல வகையான தொழில்களை திறன்பட செய்வதற்கான வாய்ப்பும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான யோகமும் கிடைக்கிறது. எனவே தொழில், வியாபார ரீதியான பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கும். புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் மிக பெரிய அளவில் வளர்ச்சியை விரைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான குருவும் வக்ரம் பெற்றிருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் விலகும். ஆடம்பரமாக சில படைப்புகளை உருவாக்கினாலும் அவை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் நன்மையும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பல தடைகள் விலகி எதிர்பாராத அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருந்து வரக்கூடிய பல நெருக்கடிகள், கடுமையான சூழல்கள் மறைந்து அரசியலில் நல்ல முன்னேற்றமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதற்கான யோகமும் உண்டு. உங்கள் வாழ்வில் குரு வக்ரம் என்பது ஒரு மிக பெரிய அளவிலான திருப்பு முனையை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ மாணவரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு நுணுக்கமாக கையாளக்கூடிய வகையில் அத்தனை தடைகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு. விவசாய நிலங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும், கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றமும் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், மனதிற்கு பிடித்த நல்ல பல செயல்களை பெண்மணிகள் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வலுவான யோகத்தையும் வக்ரகுரு சிறப்பாக பெற்றுத்தரப்போகிறாருங்க பெண்மணிகளுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும்.